ஐயோ என் தங்கச்சி பாப்பா அழகா இருக்கிறா. தங்கச்சி பாப்பா என்ன மாதிரியே தானே இருக்கிறா. ஆமா சாமி, நீங்க வா அம்மாவை போய் முதல்ல பாரு. அம்மா என்னாச்சுமா உனக்கு? ஏமா அழுதுட்டே இருக்க? தங்கம், அம்மாவுக்கு உடம்பு சுத்தமா முடியல தங்கம். என்னால பேசவும் முடியல. நீ எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியலப்பா. அம்மா உனக்கு என்னமா ஆச்சு? ஏமா இப்படி பேசுற? ஒன்றும் இல்லை சாமி, அம்மாவுக்கு கொஞ்சமும் உடம்பு முடியல, அதுதான். ஒன்றும் இல்லை, நீ பயப்படாதப்பா. பத்மா, என்ன பத்மா இப்படி பேசுகிற? காலையில் நல்லா தானே எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த, அதுக்குள்ளேயும் உனக்கு என்னடியா ஆச்சு? இந்த பிள்ளைகளுக்கோசரமாவது நீ எழுந்து வாடி. அக்கா, எனக்கெல்லாம் பழசு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வருதுக்கா. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைக்கா. என்னால் மூச்சு கூட சரியாக விட முடியலக்கா. நான் பழப்பேன்னு நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லைக்கா. எனக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னா என் பிள்ளையும் என் பையனையும் மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்கோக்கா. பத்மா, எங்களெல்லாம் ஏமாத்திராத பத்மா. எப்படியாவது நீ இதுலேருந்து மீண்டு வந்துடுவேன்னு நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்குது. தயவு செய்து உனக்கு கெஞ்சி கையெடுத்து கும்பிட்றேன் பத்மா, என்கிட்டயே திரும்பி வந்துரு பத்மா. உன்னால் முடியும் பத்மா. இல்லைக்கா, அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லைக்கா. என்னால் மூச்சு கூட இழுத்து விட முடியலக்கா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, என்னை பார்த்து ஒழுங்கா பேசுமா. அம்மா நான் இருக்கிறது தெரியுதாம்மா? என்னம்மா ஆச்சு உனக்கு? எனக்கு பயமா இருக்குதுமா. அம்மா எழுந்திரிமா ப்ளீஸ்மா. அம்மா 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 எழுந்திரிமா. தங்கம், சிவா, அம்மா பழப்பனா என்னன்னு தெரியலப்பா. ஒருவேளை அம்மா செத்து போயிட்டனா? அம்மா அப்பதான் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். நீ கடைசி வரை என் கூட இருப்பேன் தானம்மா சொன்னேன். அதுக்குள்ளேயே அம்மா இப்படிலாம் பேசுற. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. தங்கம், அம்மா என்ன சொல்லியிருக்கிறேன்? நீ எந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் இனிமேல் பயப்படவே கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கிறேன். அம்மா ஒரு வேளை செத்து போயிட்டனா நீ தான் தைரியமாக இருந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். பாப்பாவை நீ தான் நல்லபடியாக வளர்க்கணும். அவளை நீ தான் ஒரு தாயின் தகுப்பனமாக இருந்து பார்த்துக்கணும். உனக்கு உனக்கு ஏதோ ஒரு அவசர காலகட்டம், ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் நீ எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் உங்கள் மாமா வீட்டுக்கு போய் நிற்கக்கூடாது தங்கம். எதாக இருந்தாலும் நீ சமாளிச்சுக்கோ. மாமா அத்தையை போய் நீ பார்க்கவும் கூடாது, அவங்க கிட்ட போய் நீ எதுவும் வாங்கவும் கூடாது. இது மட்டும் நீ அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேம்மா. ஆனா நீ என் கூட தான் இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுமா ப்ளீஸ்மா. தம்பி, நீ தைரியமா இருக்கணும்ப்பா. எதுக்கோசரமோ பயப்படாத. தைரியமா இருந்து தங்கச்சி பாப்பாவை பார்த்துக்கோப்பா. எழுந்திரி பத்மா. பத்மா பத்மா, உனக்கு ஒன்றும் இல்லை, எழுந்திரி பத்மா. பத்மா எல்லாம் கொஞ்சம் வெளில போங்க. பேஷண்ட் என்னாச்சுன்னு தெரியல. டாக்டர் டாக்டர். பத்மா பத்மா கண்ணை தரங்க. பத்மா 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 இங்க கொஞ்சம் பாருங்க. அங்கே பாரு, தங்கம் வந்துட்டா. ஆனால் தங்கம் முகம் சைஸே சரியில்லையே, என்னாச்சுன்னு தெரியலையே. பத்மா திரும்பி வருவான்னு நம்பிக்கை சுத்தமாக இல்லை. அவன் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். சிஸ்டர் வந்திருக்காங்க, என்னன்னு போய் கேட்கலாம் வாங்க. ஐ எம் ஸோ சாரி. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் பேஷண்ட்டை எங்களால் காப்பாற்ற முடியல. ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. இப்படி 2 குழந்தைய விட்டு அனாதையா போயிட்டாளே. இதை யார்கிட்ட போய் சொன்ன சொல்ல நானு? மேடம் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இது ஹாஸ்பிட்டல், இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதனால நீங்கள் ஆக வேண்டியதை போய் பாருங்கள். சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. அவங்க சொல்றதும் சரிதான். சரி, அவங்க அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க அண்ணன் பொண்டாட்டி தான் எடுத்துச்சுன்னா அது செத்தா கூட ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கெல்லாம் எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு? அப்படிலாம் விட முடியாதுக்கா. இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா சொல்லதே ஆகணும், இல்லைன்னு நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனையா போயிடும். அதனால ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அம்மா, யார்கிட்ட நம்பர் இருக்குது? என்கிட்ட நம்பர் இருக்குது, நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி சரி, வாங்க எல்லாரும் நம்ம வெளியில போகலாம். முதல்ல வெளியில போயிட்டு அதுக்கு அடுத்த எங்களுக்கு தகவல் கொடுத்துடலாம். சாந்தி அக்கா, உங்ககிட்ட தானே நம்பர் இருக்குன்னு சொன்னீங்க, நீங்களே ஃபோன் பண்ணி பேசிருங்க. சரி மணி, நான் சொல்லிடுறேன். அம்மா 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 வேணும். அம்மா வேணும். அம்மா வேணும் அத்தை. மாமா அம்மா வேணும் மாமா. அம்மா எப்போ வருவாங்க மாமா? எனக்கு வேணும் மாமா. தங்கம், நீ எதுக்கும் பயப்படாத சாமி. மாமா உன் கூட எப்பவுமே இருப்பேன். நீ எதுக்கும் அழக்கூடாது சாமி. மாமா அம்மா வேணும் மாமா. மாமா அம்மா வேணும் மாமா. சிவா அல்லாத சிவா, அதுதான் அத்தை இருக்கிறேன்ல, அத்தை உன்னை நல்லா பாத்துக்குவோம்ப்பா. இல்ல அத்தை, எனக்கு எங்க அம்மா தான் வேணும் அத்தை. சிவா, அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கப்பா. இனிமேல் அம்மா வரமாட்டாங்க. உனக்கு தான் அத்தை மாமா எல்லாரும் இருக்கிறோம்ல, நாங்க எல்லாரும் உன்னை பாத்துக்குவோம்ப்பா. அழக்கூடாதுப்பா தங்கம். அப்பா போன மாதிரி அம்மாவும் சாமி கிட்ட போயிட்டாங்களா? அப்ப இனிமேல் என்கிட்ட வரவே மாட்டாங்களா? அப்ப நான் அனாதையா? நானும் பாப்பாவும் அனாதையா? நீ அனாதன்னு யாருப்பா சொன்னா? உனக்குலாம் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம்ப்பா, அழக்கூடாதுப்பா. நாங்க குழந்தைய வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு முடிக்க வேண்டிய ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். நீங்கள் வந்து பாடி வாங்கிக்கோங்க. இனிமேல் நான் அனாதை இல்லை. எங்கள் அம்மா சாகலை,
தங்கச்சி மூலியமா மறுபடியும் எங்கள் அம்மாவை வந்து பிறந்திருக்கிறா. என் தங்கச்சி தான் இனிமேல் எங்கள் அம்மா, என் உலகம் எல்லாமே. இனிமேல் என் தங்கச்சிக்கோசரமே நான் வாழ போகிறேன். அக்கா தங்கச்சி என்கிட்ட தாங்கக்கா. என் உறவுனா இனிமேல் எனக்கு இவன் மட்டும்தான். இவளை நான் அம்மா அப்பாவாக இருந்து நல்லபடியாக வளர்ப்பேன். தங்கம், உன் மனசு போல உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்பா. உறவென்று சொன்னால் நீதானே.